கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையில் இன்னும் அதிகமாக நம்புறது எப்படி, இன்னும் அதிகமாக விசுவாசிக்கிறது எப்படி, அதில் தான் அதிகமாக சிரமப்படுறாங்க. ஐயோ, இன்னும் நான் நல்லா நம்புனா, இன்னும் ரொம்ப டீப்பாக விசுவாசித்தா எனக்கு நல்லது நடக்குமே, கடந்து போன காலங்களில் எனக்கு சில நன்மைகள் கிடைக்கல, சில அற்புதங்கள் நிகழலை, ஏன்னா எனக்கு விசுவாசம் ரொம்ப வீக்காக இருக்குது, என்னால் ஆண்டவர் இப்படி செய்வார், என்னால் ஆண்டவர் எனக்கு இந்த விதமாக உதவுவார் அப்படிலாம் விசுவாசிக்க முடியல. விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அது ரொம்ப வீக்காக இருக்குது, ஒரு லெவலுக்கு தாண்டி போக மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இருக்கிற விசுவாசமே போதும். இட் இஸ் இனஃப். இந்த விஷயத்துலையும் போதுமென்ற மனதுடனே கூட அப்படிங்கிற வசனத்தை நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியதான். ஐயோ, எனக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருக்குதே, நான் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறது? ஆண்டவர் நீங்கள் எவ்வளவு நம்புகிறீங்களோ அந்த அளவு பார்த்துட்டு இருக்கல, நம்ப விரும்புகிறீங்களா அதைத்தான் பார்க்க விரும்புகிறார். விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்குது அதை பார்க்கல, உங்களுக்கு விசுவாசிக்கணுங்கிற ஆசை இருக்கா, விசுவாசிக்கணுங்கிற அந்த வில்லிங்னஸ் இருக்கா, அதுதான் பார்க்குறார். கடுகளவு விசுவாசம்னு சொன்னார். என்ன அர்த்தம்? மலையளவெல்லாம் தேவை கிடையாது, கடுகளவை கொண்டு மலையே பெயர்க்கலாம். ஆல் தட் யூ நீட் இஸ் ஜஸ்ட் ஃபெய்த். இன்னைக்கு நிறைய பேர் மண்டையை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, அதுக்கு நிறைய பயிற்சி எடுக்கிறாங்க. விசுவாசம், ஆமாம். ஒருத்தர் இருட்டு பகுதியில் போயிட்டுருக்கிறவள்ள, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், அப்படியே திரும்ப 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 சொல்லிட்டு போடுறேன். ஏன்னா அவருக்கு சரியான பயம். அந்த பயத்தை மேற்கொள்றதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, விசுவாசத்தில் வளர்கிறாராம். அதனால் விசுவாசத்தோடு பயப்பட மாட்டேன் இல்லை. அதாவது பல நேரங்களில் நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம் போதுங்க, ஆனால் நாம் எந்த இடத்த டெவலப் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிறைய பேருக்கு தெரியலை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்துலையும், இன்னும் சாராளுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா ஆதியம் 18:12 வாசிக்கும் பொழுது, 2 பேருமே ஆண்டவர் இப்படி நடக்கும்னு சொன்னதுக்கு அப்படியே ஆமேன் போடலை. அதுக்கு பதிலாக அது எப்படி நடக்கும், எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறப்ப தான் கேட்டாங்க. ஆனால் நடக்காமல் இருந்ததாக நடந்தது. ஏனென்றால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அவன் எவ்வளவு நம்புகிறான், எவ்வளோ நம்ப முடியும், அந்த அடிப்படையில் ஆண்டவர் பார்க்கலை. ஆபிரகாம் தேவனை சார்ந்து வாழுகிறான், தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டு வாழுகிறான், தேவன் சொன்னபடியெல்லாம் செய்கிறான், தேவனுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாக இருப்பதில் முழு கவனம் செலுத்துகிறான். அது போதும், அவனால் எவ்வளோ நம்ப முடியுங்கிறது மேட்ரு கிடையாது. மோசே தேவன் எகிப்து போட்டு சொன்னோன்னா உடனே நம்பி அப்படியே செயல்பட்டானா? இல்லை, அவனால் நம்புவதற்கு கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் அவரை கொண்டு ஆண்டவர் செயல்படுத்தினார். தேவை என்னவென்றால் தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம். நீங்கள் வளர வேண்டியது எங்கே தெரியுமா? இன்னும் நல்லா விசுவாசி, இன்னும் நல்லா இல்லை, இன்னும் ஆண்டவரோடு நான் அதிகமாக வளரணும், பழகணும், பேசணும், தேவ உறவை அறியணும், தேவ ஐக்கியத்தை அறியணும், ஆண்டவர் என்னோடு இருக்கிற நிச்சயப்படுத்தணும், தேவனோடு பேசி பழகி அவருடைய இருதயத்தை அறியணும், என்னுடைய இருதயத்தில் இருக்கலாம் அவருடைய இருதயத்துக்கு நான் கொண்டு போகணும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நாம் அந்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான காரியங்களை செய்யணும். ஆண்டவர் நம்முடைய உறவைத்தான் விசுவாசமாக பார்ப்பார், நம்முடைய ஐக்கியத்தை தான் விசுவாசமாக பார்ப்பார். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை எவ்வளவு நம்ப முடிகிற அடிப்படையில் பிள்ளை தகப்பனுடைய உறவில் இருக்கிறது, ஐக்கியத்தில் இருக்கிறது, அதுவே போதும். அதனால் இன்னும் உங்களை நம்பு திறனில் பயிற்றுவிக்கிற அந்த நிலைமை விட்டுவிட்டு ஆண்டவரோடு அதிகமாக பேசுங்க. உங்களை விசுவாசிக்க முடியலையா, சிம்பிளாக சொல்லிவிடுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், ஆனால் என்னமோ தெரியல, என்னால் விசுவாசிக்க முடியலை, மேட்ரு முடிஞ்சது, கவலைப்படாதீங்க, இந்த விசுவாசமே போதும். தேவை என்ன தெரியுமா? அதுதான் அன்எண்டிங்காக போயிட்டு இருக்கும். ஆண்டவருள்ள உறவு இன்னும் வளர 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 ஆண்டவர் அந்த உறவையும் ஐக்கியத்தையும் தான் பார்க்கிறார். அங்கு தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது, அங்கு தான் உங்களுடைய நன்மைகள் வருகிறது. எனவே விசுவாசம் குறைவாக இருந்து கவலைப்படாதீங்க, ஆனால் உறவு குறைவாக இருந்தால் கவலைப்படாமலும் இராதிருங்க. உறவை தேடுங்கள், ஐக்கியம் தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.